ஹாய் காய்ஸ், என்னோட பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான ஹெச்டி லுக் வாட்டர் ப்ரூஃப் டெக்னிக் அது எந்த ஒரு ஹைடுமே இல்லாமல் சொல்கிறதுக்காக தான் இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யாருக்கெல்லாம் பிகினராக இருக்கீங்களோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய இன்ஸ்டா பேஜோட ஐடி நான் தரேன், அங்கே போய் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத ப்ரொசீஜர் வைஸ் சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு ஹேரை ரிமூவ் பண்ணியிருக்கேன். மஸ்ட்டுங்க, ஹேரை ரிமூவ் பண்ணி தான் ஆகணுமா? என்னோடய கிளைண்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கவே முடியாது, பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணலை அப்படின்னா அதுக்கு என்ன அவுட்புட் வருமோ அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும். இந்தளவு அவுட்புட் அதில் எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா? இப்போ நான் வந்து கிளென்சர் மிஸ்லர் வாட்டர் பிங்க் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நான் ஃபேஸ் ஃபுல்லாகவே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் எம்ப்ரோலைஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு ப்ரைமர் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டார்க் ஷேடு டார்ட் கன்சிலரில் டீப் அப்படிங்கிற ஷேட் கொடுத்து உள்ளே நான் கொடுத்ததுக்கப்புறம் ஹூடா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். எல்லாருக்குமே தெரியும் ஹூடா ஃபவுண்டேஷன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது, ப்ராக்டிஸ் மட்டும்தான் வேணும். அது பாருங்கள், பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் சொல்கிறாங்க ஹூடா வந்து கொஞ்சம் கேக்கியாக இருக்குது, ரொம்ப திக்காக இருக்குது. ஆமாம், கேக்கியாக ஆகாது, திக்காக இருக்கும். திக்காக இருக்கனால தான் அது வந்து ரொம்ப லாங் ஸ்டேவாக இருக்குது. ஒரு முக்கியமான ரீசன் வந்து ஹூடாவை லாங் ஸ்டேயில் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக அது வெளியில் வராது, ஆக்சிடேஸ் ஆகவும் ஆகாது. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் கொடுக்குறேன். மேக்கப்பில் இருக்கக்கூடிய பெரிய சீக்ரெட்டே பிளெண்டிங் தான். எல்லாரும் வச்சுருக்காங்க, அந்த ப்ராடக்ட் நான் வச்சுருக்கேன்னு நினச்சி நீங்கள் வாங்கினீங்கனாலும் அதோட வேலை அது எப்படி வேலை பார்க்கணுங்கிற முறை தெரிஞ்சால் தான் யூஸ் பண்ண முடியும். பிளெண்டிங் அது ரொம்ப முக்கியம். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஹைலைட்டிங், அதே டார்ட் கன்சிலில் லைட் ஷேட் எடுத்து ஹைலைட்டிங் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியுதா நோஸ் கிட்ட எப்படி கொடுக்குறேன், எந்தெந்த பிளேஸில் கொடுக்குறேன்னு சைடில் ஆங்கிள் எடுக்கிறப்பவே உங்களுக்கு தெரியும் அந்த லைன் எல்லாமே. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஹைலைட்டிங் பிளெண்டிங்கை ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் கைஸ். எப்படி கொடுக்குறேன், என்னோடய கையோட ப்ரெஷர், கண்ணுக்கு கீழே பிளெண்டிங்கிறது ரொம்ப முக்கியம், இல்லாட்டி க்ரீஸ் விழுந்துடும். என்னோடய வீடியோவில் அடித்து சொல்லுவேன், எந்த இடத்துலையும் ஃபில்டர் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபில்டர் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங் தான். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பவுடர், லாரா மிர்சர் பவுடர் யூஸ் பண்ணுறேன். பஃப் பார்த்திங்கன்னா வாமையா பஃப். இப்போ பார்த்திங்கன்னா கான்டூர் வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ட்ரிக் தான். கான்டூரில் என்ன ட்ரிக் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, எல்லாருமே என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, கான்டூருக்கு ஒரு கோடு, ப்ளஷ்ஷுக்கு ஒரு கோடு, ஹைலைட்டிங்க்கு ஒரு கோடு, அப்படி போடவே கூடாது. கான்டூரோட பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் ப்ளஷ்ஷோட கலர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ஹைலைட்டிங்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸ். அதை நீங்கள் சொதப்பிட்டாலே ஹோல் மெத்தடுமே சொதப்பிடும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே என்னோடய அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக என்னோடய வீடியோ ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஐலுக்குக்கு இப்போ பேசிக் தாங்க நான் சொல்கிறேன். ஐலுக்கில் ஒரு வெறும் ப்ரௌன் ஃபேமிலி மட்டும்தான் வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்டெப் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ், அது ஒரு வீடியோவே நான் போடுறேன். இப்போ நான் யூரோப்பியன் கேர்ள் அப்படிங்கிற ஒரு ப்ரான்சர் வச்சு நான் வந்து கட் பண்ணுறேன். நான் இதுவரை மேக்கப்பில் கான்டூர் பண்ண மாட்டேன், இந்த ப்ரான்சர் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட லெவல் வந்து ப்ரோ லெவலில் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். அப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற அளவு இருக்காது. அவங்களோட மேக்கப் மாதிரி நம்ம மேக்கப் இல்லைன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் துணிச்சலாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ க்ரௌன் பார்ட் வந்திருக்கேன். உண்மையாக சொல்கிறேங்க, இந்த க்ரௌன் பார்ட்டில் நான் எந்த ஒரு இடத்துலையுமே ஹாட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணல. அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் கைஸ். நான் போட்ட 2 புருவத்துக்கும் நடுவில் தான் வச்சுருந்தேன். பட் மாடல் ஃபோட்டோஷூட் அப்போது மேல் எடுத்து வச்சுருக்காங்க, அதை நான் கவனிக்காமல் விட்டுருக்கேன். அது எனக்கு லைட்டாக பிடிக்கல, ஒருவேளை மாடலுக்கு பிடிச்சிருக்கலாம். எப்படி இருக்குது கைஸ், ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா தெரியும். க்ளோஸ்அப்பில் இப்படி தான் இருக்கும், பட் ஃப்ரேமை தள்ளி வைக்கிறப்போ சூப்பராக இருக்கும். இதுதான் ஒரு ஹெச்டி ப்ரீமியம் லுக். இது வாட்டர் ப்ரூஃப் டெக்னிக்கும் கூட. இந்த ரோல் ஆகுது ஓவராக. இந்த மாதிரி உங்களுக்கு வேணும், இதே மாதிரி நம்மளோட மேக்கப் வேணும்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு ஹைடுமே இல்லாமல் என்னால் சொல்ல முடியும். உங்களோட ஒர்க் வாட்சிங் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி